வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் கடலை மாவு, கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 உருளைக்கிழங்கு இதை வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க அவிச்சிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை மேஷ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை கையை வச்சு மேஷ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு நான் இதிலே சேர்த்துட்டேன். அதனால் இனிமேல் நீங்கள் அதில் சேர்க்க தேவையில்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தின் கன்சிஸ்டன்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கிண்டி விடாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் ஃப்ரை ஆகிட்டுருக்கும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இது திக்காக குக் ஆகணும். அந்த பச்சை வாசனை மெயினாக போகணும், அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ திக்காகிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இன்னும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இப்படி நல்லா திக்கான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி அவிச்சதுனால அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே எல்லாத்துக்குமே சேர்த்தே உப்பு சேர்த்ததுனால நான் இப்போ சேர்த்துக்கிடலை. இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை நல்லா இப்படி கை வச்சு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அது ஒரு இப்படி கையை வச்சு நல்லா பிணையக்கூடிய அளவுக்கு அது வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா இப்படி
நம்ம கையை வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரியே உருட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்துடலாம். நீங்கள் இதை நெக்ஸ்ட்டு இதை பிளேட்லனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம பிளாஸ்டிக் ஷீட்லனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர்லனாலும் வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்லனாலும் ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ நல்லா செட் ஆயிரும். இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கீழே எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணதுனால இது ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது எல்லாமே ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு இது டீப் ஃப்ரை பண்ணனாலும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரைனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கடலை மாவு சேர்க்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதனால் குயிக்காக நீங்கள் எதாவது ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே சிவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட போகிறேன். நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமே நெக்ஸ்ட் சைட் திருப்பி போடுங்க, இல்லைனா அது உடஞ்சிரும். ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அப்போ உடையாமல் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே எல்லாத்தையுமே நம்ம திருப்பிடலாம். நெக்ஸ்ட் சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த சைட் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சைடு சிவக்க ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீதம் உள்ள எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 2 சைடுமே ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ இதை அப்படியே எடுத்துகிற போகிறேன். இப்போ நமக்கு சுவையான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குயிக்கான ஒரு டீ டைம் ஸ்நாக்காக செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.